வெல்கம் டு ஜோய் ப்ரௌனி. ரொம்ப சந்தோஷமா ஜோய் ப்ரௌனி அண்ட் கேக்ஸ் உடைய ஸ்டார்ட் அப் டே இன்னைக்கு டே 1. இன்னைக்கு ரொம்ப அழகான நாள்னே சொல்லலாம். மனசுக்கு ரொம்ப திருப்தியா, ரொம்ப எந்துவா, ரொம்ப நாள் கழிச்சு வேலை பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்தது. ஜோய் ப்ரௌனியில் இன்னைக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் செய்துக்கிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் டேன்றதால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சில் மார்னிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு ஹோம் பேக்கிங்கில் ஸ்டார்ட் அப் டே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இருந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம், அல்லது வீட்டில் நிறைய பேருக்கு ஏதேனும் செய்யணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் அண்ட் ஐடியாஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வாட் எவர் இட் இஸ் உள்ளே போயிட்டு டாப் டு பாட்டம் என்னன்றதை பட்டுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஒரு எக்லெஸ் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இதை நான் எடுத்துட்டேன். இந்த பேட்சில் இருக்கக்கூடிய இந்த எக்லெஸ் ப்ரௌனி கம்ப்ளீட்லி சாம்பிளுக்காக போகுது. இது மொத்தமுமே ஃப்ரீ தான். ஸோ நான் வந்துட்டு குழந்தைங்களுக்காகவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு கொஞ்சம் சாம்பிளுக்காகவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்க போகிறேன். மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரௌனிஸை பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக சாக்கோ சிப் வித் கேஷ்யூ ப்ரௌனி. அதை எனக்கு தெரிஞ்ச முறையில் சாமிக்கு படைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைபோட இன்னைக்கு மார்னிங் டேயை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளான ஒரு பூஜை, நான் செஞ்ச ப்ரௌனியை சாமிக்கு படைச்சிட்டு அழகாக ஒரு சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் வைபோட அடுத்தடுத்த பேட்சஸையும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ப்ரௌனியில் நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்களையும் இந்த ஸ்டார்ட் அப் டேயோடைய என்ஜாய்மெண்ட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம மட்டும் சந்தோஷமாக ஸ்வீட் எடுத்தால் பார்த்தோமா, ஸ்வீட் எடு, கொண்டாடு. நமக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, நம்ம கண்ணு முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்ம கிட்ட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இந்த ப்ரௌனியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சாப்பிட விட்டுட்டு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப அதை கேட்கும்போது இன்னும் ஜாலியாக இருக்குது, இன்னும் எந்துவா, இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு நான் ஸ்லைசஸ் போட்டு வச்சுருந்தக்கூடிய கேஷ்யூ அதுக்கப்புறம் சாக்கோ சிப் ப்ரௌனி தான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தது போக எக்ஸஸாக இருக்கிறத கிளிங் ரேப் போட்டுட்டு சாம்பிளுக்காக அனுப்புகிறேன். ஸோ நான் தான் சாம்பிளும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பேக்கிங்குடைய ஸ்டெப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சாக்லேட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்டிங், மெல்ட்டிங், அதுக்கடுத்து மிக்சிங், இந்த மாதிரி ஒரு வேலையாக நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கான ஆர்டர் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்களுடைய நெய்பரே கேட்டாங்க. ஸோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் கிட்ட கொஞ்சம் நான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. லக்கீலி எல்லா ஆர்டருமே சக்ஸஸ்ஃபுல் தான். யாருமே வந்துட்டு வேணானே சொல்லலை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ ஆசையாக சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதனால சுற்றமும் நட்பும் கூட வாழ்கிறது, அடாடா, கூட இருக்கிறவங்க எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நீ இதை பண்ணு, செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு அள்ளும் பாரு அப்படின்னு நம்மளை நல்லா எந்துவா இன்னும் வைப் ஆக்க இன்னும் ஹாப்பியாக வேலை பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான சில்கியான ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நான் இந்த பேட்டரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபஜ்ஜியாக, ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி மேலே அழகான அந்த கிளிங் ரேப்பங்களாம் ஃபார்ம் ஆகிட்டு ரொம்ப அழகான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ மிக்சிங், அதுக்கப்புறம் பேக்கிங், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒன் பை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டெப்ஸையும் ப்ராப்பராகிட்டு நான் ஃபாலோ செய்துட்டு நான் ரெடி செய்துட்ருக்கேன். இப்போ பேட்டர் எடுத்து ட்ரேயில் நல்லா லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது கேஷ்யூடைய டாப்பிங்ஸு. ஸோ கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து ரஃப்லி சாப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே சும்மா அப்படியே ரேண்டமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் எடுத்து அதையும் இது மாதிரி அப்படியே மலைச்சாரல் போல் அள்ளி தூவிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடடாக ரொம்ப நல்ல ஒரு நட்ஸோட ஃப்ளேவரோடு இருக்கும்.
நான் கொஞ்சம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சில்னஸ் ஆகட்டும்னு விட்டுட்டேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எட்ஜஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கதெல்லாம் எடுத்துட்டு இந்த ப்ரௌனீஸை நம்ம சின்ன சின்னதாக எவ்வளோ வெயிட்டுக்கு தக்கன நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌனியோடைய ஸ்மெல் ரொம்ப சூப்பராக அவ்வளோ எலகண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் கேம் வெரி வெல். ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர் மிக்சிங் நானே பண்ணியிருக்கேனா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு என்னையே நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்ட எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மனசார சொன்னாங்க. டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்புனாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் உங்களுக்கும் இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆச்சுன்னா, இன்கேஸ் உங்களுக்கும் இதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பீங்க தானே. ஸோ ஹாப்பிலி நீங்களும் நானும் சேர்ந்து ப்ரௌனி சாப்பிட்லாம் தானே, அதுக்காக தான். ஸோ ப்ரௌனியை அப்படியே மோல்டுலேருந்து எடுத்து வெளியே வச்சிட்டேன். இப்போ இவங்கள நம்ம மெதுவாக தேவையான அளவுக்கு ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். எனக்கு வந்திருக்கக்கூடியது 250 கிராம், 1/2 kg, 1 kg இந்த மாதிரி வேறு வேறு அளவுக்கு வந்திருக்குது. ஸோ அதனால நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு வெயிட்டுக்கு நான் கரெக்டாக எடுத்து பேக் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்காக ஸோ இதில் ஒரு 4 ஸ்லைஸ் அப்படியே சக்குன்னு நட்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டு கட் பண்ணி சூப்பராக ஸ்கொயராக எடுக்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்டிக்கியாகவே இல்லை, கொஞ்சம் கூட உடையலை, 0 வேஸ்டேஜ். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பேக்கிங் பர்ஃபெக்டாக அடிப்பொலியான டேஸ்ட்டோட ரொம்ப அழகாயிட்டு நல்லா வந்திருந்தது. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு ஸ்கொயராக எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நல்ல ஒரு அரோமா, கிறிஸ்பியான க்ரன்ச்சியான அந்த கேஷ்யூஸ் அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்ப்ட் பண்ணுது. ஒர்க் பண்ணும்போதே டெம்ப்ட் ஆகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ நினைக்கிறப்போ மைண்டில் இன்னும் ஹாப்பி ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு படிக்கிறப்போ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டோட்டலாக வந்துட்டு எத்தனை பீசஸ் கிடச்சிது அப்படின்னா 1 2 3 4 நன்னாங்க 16, டோட்டலாக 16 16 அளவுக்கு கிடச்சது. ஸோ இப்போ வந்து லேபிளும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிண்ட் ஆகி வரல. அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நானே வந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இருந்தாலும் லுக்காக இல்லைனாலும் பட் இதுதான் நான் அப்படின்றத என்னை அடையாளப்படுத்துகிற மாதிரி நான் லேபிள் போட்டுட்டேன். ஸோ இருக்கிற அளவுக்கு நமக்கு என்னெல்லாம் ஒரு பொருள் கிடச்சிருக்கோ அதை வச்சு ஓரளவுக்கு செட் பண்ணி பேக்கிங்கும் முடிச்சுட்டு டெலிவரிக்கு கிளம்பிட்டேன். சூப்பர்ல. எஸ், இப்போது வண்டி எடுத்துட்டு பட்டுன்னு சட்டுன்னு கஸ்டமர் எங்கே வர சொல்லியிருக்கணும் அங்கே போயிட்டு கையில் கொடுத்துட்டு வந்துடலாம். டன்ஸோ, அதுக்கப்புறம் ஜொமோட்டோ, ஸ்விக்கி இவங்ககிட்டலாம் இன்னும் கொடுக்கல. நான் நேராக போகிறேன். நான் கொஞ்சம் போகிற இடத்துலலாம் எப்படி தான் இந்த ஸ்பீட் பிரேக் வருமோ தெரில, அப்படியே ஸ்வைங் அப்படின்னு ஏறி இறங்கிட்டு தூரத்தில் வர மஞ்சள் லாரி, மஞ்சள் ஆட்டோ எல்லாரையும் கடந்துட்டு ஓடு ஓடு ஓடோடி போகிறேன், கஸ்டமருக்கு ப்ரௌனி கொடுக்க போகிறேன். பாட்டு கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் நான் பாடணும், நீங்கள் கேட்கணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை. ஒரு 10 செகண்ட்ஸை ஸ்கிப் பண்ணி விடுங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் வண்டியில் உருன்னு உருட்டி ஓட்டிகிட்டே போகிறது சொல்லுங்கள். அதனால் போர் அடிக்கக்கூடாதுன்னு அப்பப்போ இப்படி தான் ஏதாவது பாடிட்டு பேசிட்டு போகிறது வழக்கம். ஸோ கஸ்டமருக்கு நான் ப்ரௌனியை கொடுத்துட்டு அவங்களோட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு ஃபோட்டோவும் எடுத்துட்டு குட்டி குட்டி வீடியோ கிளிப்பிங்ஸும் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 4-5 கஸ்டமருக்கு நியர்பை லொக்கேஷன் வர வச்சு நான் கையோடு கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்களோட ஃபீட்பேக்கை நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எப்படி சூப்பரில் எடுத்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு 2 ஆர்டர் வந்து வெளியூருக்கு போகுது. ஸோ ஒன்று வந்துட்டு மதுரைக்கு போகுது, என்னோட ஃப்ரெண்டுக்கு போகுது. செம்ம சூப்பரான ஆர்டருங்க, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆர்டர். அதே மாதிரி இன்னொன்று வந்து விழுப்புரம் போகுது. ஸோ இந்த 2மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கு தான். அதனால கொரியர் ஆஃபீஸ் வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 7:15 ஆயிடுச்சு. ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் தான் போனேன். அவங்க பார்த்தா 7:30க்கெல்லாம் க்ளோஸ்டு. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பேக் பண்ணி ஒட்டி கொடுக்குறீங்களோ கொடுங்க, இல்லைனா நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேக் பண்ணதை இன்றைக்கி எப்படியாவது சென்ட் பண்ணிடணும் ஸ்பீட் போஸ்ட்லன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த பேக்கிங்கை முடிச்சு லேபிளையும் ஒட்டி அட்ரஸை எழுதி அவங்க கையில் கொடுக்குறப்ப 7:25, 5 நிமிஷம்
கழிச்சு வந்தீங்கன்னா நாங்க வாங்க மாட்டோம், நாளைக்கு வா அப்படின்னு அனுப்பியிருப்போம் அப்படின்னாங்க. என்னது, இன்று போய் நாளை வாவா? வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு பேக் பண்ணதை இன்னைக்கே டெலிவரி அனுப்பிடணும். அப்பதான் அவங்க ஒரு 3 days ஆகுது அதை வீட்டில் வச்சு சாப்பிட முடியும். கொரியர் ஆஃபீஸில் நான் தான் கடைசி ஆளு, யாருமே இல்லை. ஒரு வழியா அதையும் கொடுத்துட்டு அசார்டட் ப்ரௌனியோடைய ஆர்டர் இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக ஃபஜ்ஜியாக ரொம்ப நல்லா வந்திருந்தது. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆக்சுவலி இது டோட்டலாக 800 grams இருக்கக்கூடிய 9 டைப் ஆஃப் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு அசார்டட் ப்ரௌனியுடைய கோம்போ. இதில் ரொம்ப நல்ல அரோமா அண்ட் ஃப்ளேவரோட சூப்பராக வந்திருந்தது. கஸ்டமரும் இதை சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. செய்கிற வேலைக்கு ஏற்ற கூலியே இந்த மாதிரியா நமக்கு அப்ரிஷியேஷன் வருது தானே. ஸோ அதை நான் திருப்தியாகவே வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த பேக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு டேயோடைய எண்ட் ஆஃப் த செக்ஷன் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பேட்ச் வால்நட் பேட்ச் அதையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு நான் ஒர்க்கை முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஏன்னா மார்னிங்லேருந்து பம்பரமாக சுற்றி ஓடிட்டுருக்கேன். ரொம்ப திருப்தியான ஒரு நாளுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய ப்ரௌனிஸை டேஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பி ஸ்டே டியூன் வித் ஜோய் கேக் அண்ட் ப்ரௌனிஸ்.